ஹலோ எவ்ரிவன், மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூடயே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வாடெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச காளானியும் சேர்த்துக்கலாம். காளானை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டால் அதோட தோலெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி தான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பொங்கல் கொண்டாடுற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கி வழியிற மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே சந்தோஷம் பொங்கி வழியட்டும்னு காட்டை ப்ரே பண்ணிக்கலாம். ப்ரே பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணுங்க. சரி, பிரியாணியை கண்டினியூ பண்ணுவோமா? உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கரெக்ட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஒருவேளை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு பார்த்தா நமக்கு கரெக்டாக அளவு தெரியாது, கூட போனாலும் போயிடும். காளான்லேயே மசாலா சேர்றதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 2.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3.25 உலக்கு அளவு தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 மணி நேரம் ஊறின பாஸ்மதி ரைஸையும் இதோட சேர்த்துக்கிறேன். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1/2 லெமன் இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சா போதும். அடுப்பை ஃபுல்லில் வச்சிட வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே குக்கர் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா காரசாரமான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதுக்கு சைடிஷாக கோபி 65 வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அசத்தலாக இருக்குங்க. நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.